இவருக்கு உண்டான பணத்தை வந்து கோர்ட்லேயே கட்டணும். அது குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வச்சுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் இதில் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பணம் இல்லைன்ற பட்சத்தில் அதை வந்து பெரும்பாலும் வந்து ஸ்கிப்பாகி தான் போவாங்களே தவிர கொடுத்தவங்க மேற்கொண்டு அவரை வந்து சிறை வரைக்கும் போனால் கூட அது அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அனுமதிக்காது. இதுதான் சட்டம். இது வந்து நடைமுறையில் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா சிவில் அரெஸ்ட் பண்ணி யாருக்கும் பிரச்சனை யாரும் போட முடியாது. ஏன்னா வங்கி வந்து கூடுமான வரைக்கும் கொடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை தான் வசூல் பண்ண பார்க்குமே தவிர உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கோ இல்லை உங்களை சிறை வச்சோ அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எக்ஸிக்யூஷன்றது நிறுத்தியே போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் பேங்க் லோன் சிவில் அரெஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் போகுதுன்னா ஒரு சில வங்கிகள் பேர் நான் வந்து சொல்ல முடியாது, 2வது சேனல் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சிவில் அரெஸ்ட் வந்து கிரெடிட் கார்டுக்கும் வந்து கொண்டு போனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது இருந்தாலும் வந்து இப்போ கல்வி பயன்பாட்டுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நடைமுறையில் இது சாத்தியம் இல்லை. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா சிவில் அரெஸ்ட்டு அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசியில் வந்து ஒரு சிவில் டிடென்ஷன் ஆர்டரை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த டிடென்ஷன் ஆர்டரை வந்து செயல்படுத்தணும், இந்தியா முழுக்க செயல்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு கிரெடிட் கார்டு வாங்கினவங்களையும் டிடென்ஷன் பண்ணணும். ஸோ அது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் இந்த அரெஸ்ட்டு, இந்த சிவில் அரெஸ்ட்டு, இந்த பேங்க் லோன் இதெல்லாம் போகாமல் தடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வங்கி வந்து எந்த அளவுக்கு இறங்குது இந்த விஷயத்துலன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டோ இல்லை வந்து இந்த கிரெடிட் கார்டுக்காக பழி வாங்கணுன்றதுக்காக எந்த வங்கியும் செயல்படவே படாது. கூடுமான வரைக்கும் கார்னிஷி என்றதை பற்றி சொல்லியிருக்கேன் முன்னாடி, அதை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அட்டாச்மெண்ட்டுன்றதை போடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இது பின்னாடி வந்து இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத பேன் கார்டு சர்ச்சுன்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒரு பதிவு, அதில் வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்குற கேள்வி சிவில் அரெஸ்ட்டு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த வங்கியோட கிராவிட்டியை பொறுத்து இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு சீட் ஃபண்ட் நிறுவனம்னு சொல்லிட்டு பிரபல சீட் ஃபண்ட் நிறுவனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைநிலையை வரைக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட லீகல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங். அதனால் இப்போ அந்த சிவில் அரெஸ்ட்டுங்கிறது இந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு இபி நடக்குது, ஒரு எக்ஸிக்யூட்டிவ்